சட்டமன்றத்தில் ஒரு பேரலை, சட்டமன்றத்தில் ஒரு தருதலையா ஏங்க பேரலைங்க, ஒரு டிஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? இந்த கெட்டப்ப பார்த்து கூடவா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு? இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிச்சைக்கார மாதிரி தெரியுது. சாதா வெடி மாதிரி இருக்கும், வெடிச்சா வந்து ஊரே சும்மா ஆட்டி படைக்கும். எதிர்க்கட்சி தலைவர் ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? இப்ப நடிக்க முடியல கேமரா முன்னாடி அப்படிங்கறதுனால சட்டமன்றத்தில் ரேம்ப் வாக் செல்லக்கூடிய ஒரு முதல்வர். சட்டமன்றத்துல ரேம்ப் வாக் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்துல போய் புடவை பிடிச்சி இழுக்க கூடாது. நம்ம திமுக காரங்க தான். இவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த ஆட்சியை தக்க வைப்பது அப்படின்றது அது வந்து 100 நாள் எப்படியெல்லாம் வந்து திமுக எதிர்கட்சியின் செயல்பாடு அப்படின்ற பேர்ல அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அதையெல்லாம் கடந்தும் 100 நாள் தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே பெரிய சாதனை. தமிழக வரலாறில், தமிழக அரசியல் வரலாறில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. First time. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சாட்டின்படியும் விருப்பு வெறுப்பை விலக்கி ஆண்டோர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அப்போ இந்த கூட்டணி ஆட்சி என்பதனை தக்க வைத்து எடுத்து செல்வது அப்படின்றதுல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு அது சாத்தியப்படும் அப்படின்றத வருங்காலம் தான் நமக்கு சொல்லும். நான் போறேன். ஓகே, ஐ அம் பேக் அப். ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பது என்பது முதல் முறை எம்எல்ஏவாக இருந்து அவரே முதலமைச்சராக வருவது அப்படின்றது வந்து இது வந்து 2வது முறைன்னு சொல்லலாம் செல்வி ஜெயலலிதா. ஆனால் அவங்களும் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் அப்படி இல்லை, நேரடியாக எம்எல்ஏ ஆகி நேரடியாக சிஎம் ஆறாரு. ஸோ இவரும் முதல் முறைன்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடு ஆட்சிக்கு 100 நாள்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓய்வின் சாட்சியா ஒருத்தர் 100 நாள் இருக்காரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி. எங்க ஹோட்டலுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்றீங்களான்னு ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணி மொட்டை கால் மாதிரி வச்சிடறாங்களாம். இப்படிலாம் ஒருத்தர் வந்து வீட்டுல ஓய்வு எனக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு போய் தூக்கி காட்டுவாங்க. ஆக்சுவலா ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இதுவா மாறலாம், இன்ஃப்ளூயன்சரா மாறலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சோ ஓய்வுல வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடைய வாரி இறக்கிறீங்களா? அதாண்டா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா தெரியவில்லை என்பதுதான் உண்மை. ஜூனியருடனே நேற்று இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு. திமுக எம்எல்ஏக்களின் சட்டமன்ற செயல்பாடுகள் கட்சி தலைமையை கடும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. அப்பாவை காணாம் பார்ட்டி ஃபண்ட் என திமுகவை சட்டமன்றத்தில் திணறடிக்கிறார்கள் அமைச்சர்கள். ஆக்கப்பூர்வ விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய திமுக மொத்தமாக சொதப்புகிறது. ஐ எம் a born Christian என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியதில் முதல்வர் விஜயே அதிருப்தி அடைந்த சூழலில் மரிய வில்சனுக்கு வக்காலத்து வாங்கி பேசினார் முன்னாள் அமைச்சர் வேலு. செருப்பாளையே
அடிக்கணும்டா. ஆதவ அர்ஜுனா எனக்கு உறவினர், அவர்தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தார் என பேசியிருக்கிறார் வசந்தம் கார்த்திகேயன். வேளாண் பட்ஜெட்டில் தாவேக்காவை திணறடிக்க வேண்டியது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவையை சிரிப்பலையில் ஆட்டியதோடு அமர்ந்து கொண்டார். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதையெல்லாம் ஸ்டாலின் துளியும் ரசிக்கவில்லை. இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எல்லாம் பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வச்சு பேசிட்டு இருக்காரு. ஐயோ அவர் உங்களுக்கு எதிரி கட்சியா? எடப்பாடி பேசும்போது ஐயோ அப்ப சூப்பர் சிரிச்சு சிரிச்சு கை தட்டி கவனிச்சிங்களா? இதெல்லாம் நேரலையில் இருக்கிறதுன்னு இன்னும் மண்டைக்கு ஏறல ஒருத்தருக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்படிப்பட்ட நிலையில குடியாத்தத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அண்ணாவுடைய பெருந்தன்மை பாருங்கள், திராவிட முன்னேற்ற நிறுவன தலைவருடைய பெருந்தன்மை பாருங்கள் நிற்காது என்று சொல்லி மட்டுமல்ல. தெரியுதா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பிக்னிக் போயிருக்க மாதிரி அப்புறம் சொல்லுமாமே அப்படின்ட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சிரிச்சு சிரிச்சு கேட்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துன்னு எவ்வளோ காண்டா இருக்கும். எரியுதடி மாலா பேனர் போடு மாலா எரியுதடி. டேய் இந்த இடத்துல எதிர்த்து கேள்விகள்னா என்னையா ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன், சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு பேசுனுக்கிறீங்க. நான் ஒருத்தன் இல்லைன்றதுனால நீங்க எந்த அளவுக்கு நிலை தடுமாறி போய் விடுகிறீர்கள் அப்படின்ற வேதனை அவருக்கு இருக்கும்ல. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? இந்த காண்டில் இருக்காரு அப்படின்ட்டு ஜூனியர் ஒன்ல வந்திருக்கிறது. திமுக வந்து மக்களுடைய அன்பை பெறணும்னா ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. இல்லைங்கிறேன் நான். எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா வந்து ஆபாச தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்களுக்கு வந்து எதுல கோஆர்டினேஷன் இருக்கோ இல்லையோ இதுல கரெக்டா கோஆர்டினேஷன் இருக்கு. எப்போதெல்லாம் திமுகவின் ஆபாச நடத்தை குறித்து விவாதம் வருகிறதோ அப்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், திமுகவோட டிஎன்ஏவில் ஆபாசம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். உங்க அம்மா செஞ்சதுலயே பெரிய பாவம் உன்னை கருவிலேயே கொல்லாததா. திமுக கருவின் குற்றம், திமுக தோன்றியதே குற்றம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஒரு முதலமைச்சர் கோட்டை கொத்தளத்தில் நின்று கொண்டு ஊழலை ஒழிப்பதே என் தலையாய பணி என்று சொல்லும்போது கண்ணில் மிளகாய் பொடி தூவிய உணர்வு திமுகவினருக்கு ஏற்படுமா ஏற்படாதா? ஐயோ நல்ல கண்ண நொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. தம்பி தம்பி என்னாச்சு தம்பி? ஆனா அறிவு கட்டவனே, ஆசிட் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றேன், என்ன ஆச்சுன்னு கேட்கறா கூறு கட்டவனே, செவுட்டு பயலாடா நீ. ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வது திமுகவின் அடிப்படையை கேள்வி உள்ளாக்குகிறதா இல்லையா? அவர் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லும்போதே கெதக்குன்னு இருக்குமா இருக்காதா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.